இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நன்மைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள்நிறை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தலம் துரியாதீனம் தொடக்கம் ஆக்கினை. மகாசக்தி குண்டலினி பூர்வ மையத்தில் சிறப்பாக இயக்கம் வரட்டும். ஆனால் பூர்வ மத்தியிலேயே ஒடுங்கி கவனம் வரட்டும். ஆக்கினை.
அதனிலிருந்து உயர்ந்து கிரீனுடைய தளம் தலை உச்சியில் பிரம்மரங்கத்தில் மனதை செலுத்தி புதிய தவம் ஈட்டுகிறோம். இது மனம் வீராதே மாறக்கூடிய இடம். ஆழ்ந்து கவனிக்க புரியும்.
துவாதசாந்தம் உச்சிக்கு மேலே துவாதசம் உயர்நிலையம் சந்திரன் சந்திரனை நினைச்சு பாருங்க. எண்ணம் சந்திரன் கிட்டேயே எழுமையாயிருக்கும். சூரியனை நினைச்சு பாருங்க. சூரியனிலிருந்து மேலும் உயர்வடைகிறோம். எந்த அளவுக்கு எங்களால் விழுந்து சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்.
இருந்து இயக்க பிரபஞ்சத்திற்கு அப்பால் செல்வதால் ஆதி நிலை, அனாதி நிலை. இதே சுத்த வெளியேற்ற மேற்பொருள் என்று வழங்கப்படுகிறது. அதனுடைய தன்மை விட்டு அந்த இருளின் மனம் கரைந்து மாவட்டம் இருளாகவே மாவட்டம். இதுவே சிவகலம், சிவம், சுத்த வெளிதான்.
மீண்டும் பெரிய பந்தனம் வருகிறார். இறங்கி சூரியன் சங்கீதம் விவாதசங்கம் அதுவாக உரியன் வருவதுதான் உரியன். நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் சீராக பரவவிடுகிறோம். உடலே உணர்வாகட்டும். உச்சி முதல் பாதம் வரை முழு உடலையும் ஒரு சேர கவனித்து பார்க்கலாம். உடலே உணர்வாகட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. எப்போ தவறு செய்தாலும் தவறு செய்து முடித்துட்டு கூட்டுத்தவத்தில் ஒருவரை பார்த்து ஒரு பழக்கம் வச்சு மனது பேசும் பாடத்தில் இருக்கிறதுனால நமக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்குகளை விலக்கி ஒற்றுமையை இசைவை கண்டு அதை பழக்கம் வச்சுக்கணும். மீண்டும் மௌனத்தை பற்றிய விளக்கம். இப்போ நாம் பேசுவது பேச்சுக்களே உயர்ந்த கலை தான், இல்லைன்னு இல்லை. நாம் பேசுகிறோம்ல, பெரும்பாலும் பேசிட்டு தான் இருக்கோம். இந்த பேச்சு எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கோம். பேசுகிற மாதிரி பிறருக்கு சிலவற்றை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவோ உணர வேண்டும் என்பதற்காகவோ
பேசிய பேச்சுக்கள் மிக 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 குறைவு. காலையிலேருந்து ராத்திரி படுத்து போகிற வரைக்கும் எவ்வளோ பேசணும். இந்த பேச்சு ஒரு பொருள் நிறைந்ததாக இருக்குதான்னு பாருங்க. பெரும்பாலான மனிதர்கள் பேச்சு அப்படிங்கிறதே உணர்ச்சி நிலையில் தான் இருக்கு. கோபப்பட்டு பேசுகிறது அதிகம், கவலைப்பட்டு பேசுகிறது அதிகம், வெறுப்படைந்து பேசுகிறது அதிகம், பொறாமையினால் பேசுகிறது அதிகம். கவனிங்க, எனக்கு பேச்சு கவனிங்க. இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியாக இருப்பதை விட பேசுவது பலன் அளிக்கும் என்று சொன்னால் பேசு, இல்லை ஏன் அமைதியாக சும்மா இருக்கிறது நல்லது. அதை விட பேசுனா நல்லதுன்னா பேசு, இல்லைன்னா சும்மாவே இது, அதுதான் நல்லதுங்க. இப்போ மௌனம் அப்படிங்கிறது இதை கற்றுக்குறோம். அதனுடைய உட்பொருள் விளக்கங்களை எல்லாம் பார்த்தா நம்முடைய அனுபவத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது வருது. நம்ம பேச்சு எப்படி இருக்கு? அதாவது சம்மந்தமே இல்லைனாலும் ஏதோ ஒரு சம்மந்தம் நமக்கு இருக்கிறதோடு நினைத்து கொண்டு பல கருத்துக்களை நாம் என்ன சொல்கிறோம்னா உருவாக்கி பேசுகிறோம். யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவருடைய கருத்து ஒத்த கருத்து இல்லைன்னா எதிர்த்தும் பேசுகிறோம். இதுதான் அதிகமாக இருக்குது. அது இப்போ உள்ள பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று அஜித்தா இல்லைன்னா விஜயா, இதான் என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த பேச்சில்? கொஞ்சம் யோசிப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காப்புல, அவன் தலைன்னா எனக்கு தலை தெரியுமா, அவன் அந்த கோடி நான் என்ன செலவு என்னமில்லாமோ பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பேரும் நல்லா இருக்கான், இவன் பேசுகிறவன் முறாஞ்சி இருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அப்போ எப்படி அது அர்த்தமில்லாத பலனில்லாத பேச்சாக இருக்குதோ, பொழுத போக்குற பேச்சாக இருக்குதோ, அதை மாதிரி மனவளக்கலைஞராக நம்ம பேச்சு இருக்கக்கூடாது. இது மௌனத்திற்கு அடிப்படையாக தெரிய வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். மௌனத்தில் மட்டும் இப்படி உட்காந்து இருக்கிறது இல்லை மௌனம். நீங்கள் சராசரியாகவே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எமோஷனெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். அதை அடக்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை, இயல்பாக இருக்கிறது. இப்போ நம்ம இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். வீட்டில் போய் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் பேசினா மண்டலத்தில் சொல்லியிருப்பாங்க, அப்படி இல்லை. அது இயல்பான ஒரு நிலையில் இருக்கும். நம்மளை பார்த்து எங்கள் வீட்டம்மா என்கிட்ட கேட்க என்னங்க அப்படி இருந்து நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு அவங்க கேட்கணும். அந்த நிலையில் அந்த அன்பு நிறைந்த அமைதி நிறைந்த ஒரு தன்மைக்கு மனவளக்கலைஞன் தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும். அது ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்திலேயோ வர்றது இல்லை. அது ஒரு தொடர் பயிற்சியினுடைய முறை. சார் இதெல்லாம் எதுக்காக அப்படி கேட்டால், நீயும் உன்னை சார்ந்தவங்களும் துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுதான் பேஸ். அப்படி இருந்தால் நீயும் நல்லா இருக்கலாம், உன்னை சார்ந்தவங்களும் துன்பம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த நிலைக்கு நான் வராட்டா, நான் உணர்ச்சி நிலையிலேயே கோபம், கவலை, வெறுப்பு, பகை, இல்லையா இன்னும் ஆணவம் இவற்றையெல்லாம் கொண்டு நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கும் சங்கடம் தான், கூட இருக்கிற மட்டும் இதை நீங்கள் அனுபவத்திலேயே பார்க்கலாம். அடுத்த நிலையில் இருக்கிற விளக்கம் என்னென்னா, இந்த நிலையெல்லாம் என் பேச்சு இருந்துகிட்டே இருக்குமானால் என்னுடைய சக்தி என்பது முழுமையாக விரயம் செய்யப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் அதுதான். இந்த நிலையிலேயே நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வீட்டில் இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சக்தியின் வழிபாடு தானே. பேச்சுக்கு சக்தி இல்லைன்னா எப்படி பேச முடியும்? உங்கள் சக்தி விரயம் இல்லாமல் நீங்கள் எப்படி கேட்க முடியும்? இப்போ நான் 2 மணி நேரம் பேசுகிறேன்னா என் சக்தியை செலவழித்து தான் நான் பேசுகிறேன். தத்துவம் பேசினாலும் சக்தி செலவழியும். ஆனால் இப்போ வீட்டுக்கு முடிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கு போகிற ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு கவனத்தில் இருந்தேன்னா ஒரு பங்கு சக்தி 2 பங்கு ஆற்றலாக மாறிடுது. ஆனால் உணர்ச்சி நிலையிலேயே பேசுகிறேன் பாருங்கள், போனது தான். அதனால தான் காலையில் எழுந்திருக்கும் போது இருக்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு சாயறதுக்குள்ளே அப்படியே சிலர் மத்தியானம் 1 மணிக்கே ஒரு மாதிரி ஆகிடும். காலையில் எந்திக்கும் போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அப்படி எப்படி அது கூட எல்லாம் அப்படி போய் பேசி மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் கரைஞ்சிது. இந்த காலையில் 10:30க்கே கிடந்தது. எனக்கு தெரியுது இல்லை, பார்க்குறேன்ல, அப்போ தானே வந்திருக்கோம், வீட்டில் இருந்தாலும் வந்திருக்கோம். அந்த மண்டலத்தில் ஆற்றில் இருந்த களத்தில் உட்காடுறோம்.
இங்கே வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்தில் இப்படியே கிடக்குதுன்னா எவ்வளோ விரயம் பண்ணுதுன்னு பாருங்க. அப்போது இந்த அமைதி நிலை விரயத்தை தவிர்க்கிறது, இருப்பை அதிகரிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ பேச்சு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய இருப்பாற்றல்கள் நீங்கள் ஒரு சக்தி. ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி தான். சக்தி இல்லாமல் இயக்கமே இல்லை, தோற்றமும் இல்லை. அப்போ பேச்சை குறைச்சிட்டாலே நம்ம இருப்பு என்ன ஆகுதுன்னா, அப்போ விரயம் தவிர்க்கப்படுகிறது, இருப்பு கூடும். இந்த இருப்பு கூட 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 என்ன ஆகுதுன்னா உள்ள ஒரு சக்தி காந்த ஆற்றல் தான். சக்தியையும் காந்தத்தையும் பிரிக்க முடியாது, காந்தத்தையும் அறிவையும் பிரிக்க முடியாது. அப்போ சக்தி, காந்தம், அறிவு. இப்போ அறிவுங்கிறதா ஒரு பெரிய ஈர்ப்பாற்றலாக இருக்குது. இப்போ இந்த உடலில் சக்தி பெருக 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 புலனியக்கம் மன அடக்கத்துக்குள்ளே வந்துடுது. புலன் சார்ந்து இயங்கலை, அனுபவமும் மனதில் பிரதிபலிக்கலைன்னா ஈர்ப்பாற்றல் அதிகரித்து 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 அந்த அறிவார்ந்த ஈர்ப்பாற்றல் இருப்பாங்க, அது வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அது வேலை செஞ்சது அப்படின்னா மனம், உயிர், அறிவு மூன்றும் ஒரு நிலைக்கு வந்துடும். அந்த நிலையை தான் ஞான நிலைன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கணும். ஞானங்கிறது எங்கேயோ இருக்கிறது, அது உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு இருப்பு. நீங்கள் அது ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல், அது அறிவு சார்ந்த ஆற்றல். நீங்கள் விரயப்படுத்த 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 அதுக்கும் உங்களுக்கும் தூரம் அதிகமாகிட்டே போகும். அதுதான் நீங்கள். எது சக்தியோ எது தெய்வமோ அதுதான் நீயும் நானும். மனம் என்ற ஒரு இயக்கத்தின் மூலம் நான் அந்த சக்தியை விரயப்படுத்த தெய்வம் என்ற எனக்கும் அந்த விரயம் அதிகமாகிறதுக்கு தூரம் பெருகிக்கிட்டே போகும். விரயத்தை குறைச்சி இருப்பாற்றல் நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா ஈர்ப்பு ஆற்றல் தான். இருப்பு ஆற்றல் என்பதே ஈர்ப்பு ஆற்றல் தான். ஈர்ப்பு ஆற்றல் வேறு, இருப்பாற்றல் வேறு இல்லை. ரிபல்சிவ் சொல்கிறாங்கல்ல, விளக்கு மாற்றல் ஈர்ப்பு மாற்றல்னு சொல்கிறாங்க. அப்போ இருப்பு அதிகமாகிட்டா உள்ளே இருக்கிற அந்த சக்தி நிலை பெருகி அது என்ன செய்யணும்னா ஈர்ப்பு ஆற்றல் இந்த வேலையை செய்துட்டா மனம் உயிரறிவு மூன்று ஒன்று கொண்டு அடையும். அந்த நிலையை தான் சமாதி நிலை, ஞான நிலை, அறிவை அறிந்த நிலை, அறிவை முழுமை நிலை, இப்படி பல்வேறு நிலைகளில் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த மௌனம், இந்த பயிற்சி என்பது அது சக்தியை பெருக்கி அந்த சக்தியிலே தானாகவே அது எழுச்சி பெற்று நம்மை அது எங்கே கொண்டு சேர்த்துருது அப்படின்னா இறைவன் திருவடிகளில் கொண்டு அந்த சக்தி சேர்க்கணும். அந்த நிலையை அடைவதற்கு உண்டான பயிற்சி தான் மௌனம். சாதாரணமானது. ஞானம் அடைந்தவர்களெல்லாம் மௌன நிலையிலேயே அடைந்திருக்கிறார்கள். மௌனம் இல்லாமல் ஞானம் இல்லை. எல்லா ஞானிகளும் மௌன நிலையில் தான் மௌன நிலையை அடைந்திருக்கிறார். இப்போ பாருங்க, இதை ஒட்டி ஒரு விளக்கம் சொல்கிறோம், உங்களுக்கு புரியும். ஏன்னா போன தடவையும் சொல்லியிருக்கலாம். போன தடவை மௌனத்துக்கு வந்து அது கட்டாயம் சொல்லியிருக்கேன். மௌன நிலையின் பெருமை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லப்போகும். மௌனமே அறிவின் அடித்தளமா, மிக விரிவு எல்லை இல்லை காலமில்லை. மௌன நிலையின் பெருமை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லப்போகும். இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டு போனால் அதனுடைய பெருமையை எப்படி நீங்கள் இப்படி வாய் மொழியால் சொல்ல முடியுமா? இப்போ தத்துவ விளக்கம் கொடுக்குற பாருங்க, அது மாதிரி இறை அனுபவத்தை வாயால் சொல்லி விளங்க வைக்க முடியாது. அதனால தான் அப்பர் பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா எச்சில் படாததுன்னு சொல்கிறார். எச்சில் படாததுன்னா இந்த வாய்க்கு சொல்ல முடியாது. இந்த வாய்க்கு எதை சொன்னாலும் அது எச்சில் பட்டு தான் அந்த வார்த்தையாக இருக்கும். இப்போ எச்சில் படாததுன்னா இறைவனுடைய தன்மையை, உணர்வை நீங்கள் வாய்க்கு சொல்ல முடியாது. அது நீங்கள் பெறுகிற அனுபவம், அந்த சக்தி நிலை அதுதான். அதான் சாமியும் சொல்கிறார், மௌன நிலையின் பொருளையே யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லப்போகும். மௌனமே அறிவின் அடித்தளமா, மிக விரிவு எல்லை இல்லை காலம் இல்லை. மௌன நிலையில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினை நீக்க கற்பது. எவ்வளவு சொல்கிறார். அப்போ மௌனத்தில் இருந்து பழக 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 முன்வினை, இதற்கு முன்னால் அப்பா அம்மாட்ட இருந்து அதுக்கு முன்னால் இருந்து நமக்கு வந்து ஆன்மாவில் பதிவாக இருப்பாங்க. எத்தனையோ பழக்க பதிவுகள். அந்த பதிவுகள் எல்லாம் மாற்றி அமைத்து விளங்கிய வழியில் வாழக்கூடிய அறிவு உனக்கு வந்துடும்ங்கிறாங்க. இங்கே என்ன தத்துவம் எல்லாம் பேசுகிறோமோ, எதையெல்லாம் கேட்குறோமோ அதுபடி வாழ்கிறோமான்னு பாருங்கள். சினம் தவிர்க்கணும், கவலை ஒழிக்கணும், பேராசை படக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. எத்தனை அகத்தாய்வு எடுத்துட்டோம்,
ஏதாவது ஒரு அகத்தாயில் வெற்றி பெற்றிருக்கிறோமா? ஒரு அகத்தாய் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. பேராசை, நிறை மனம். இப்போ தான் முதல்ல நான் சொன்னேன், நிறை மனம். நிறை மனதில் நீ வந்துட்டேன்னா ஆசையை கடந்துட்ட. ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லை. ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அப்போ மன நிறைவுங்கிற ஒரு கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சு உன் மனதை நீ அதில் கொண்டு இணைச்சிட்டா அடுத்த உணர்ச்சி நிலைக்கு வாய்ப்பே இல்லையே. எதையும் விட்டுட்டு போகலை, எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம். அனுபவத்தில் என் மனக்குறை காணலை, அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்டை வச்சுன்னா சாமிஜி இந்த அவங்களுடைய அனுபவம், கருத்துன்னு கூட சொல்லக்கூடாது, அது அவர்கள் பெற்ற அனுபவம், அந்த அனுபவத்தை தான் நமக்கு விளக்கமாக கொடுக்குறாங்க. அதை தத்துவம்னு சொல்லுவோம். தத்துவம் என்ன? ஒரு தனி மனிதனின் சுய அனுபவமே தத்துவம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு தத்துவம் இவ்வளோ தத்துவம் பேசுகிறதில்ல. இது என்னது? வேதாத்திரி மகரிஷி என்ற தனி மனிதனின் சுய அனுபவம். அவர் பெற்ற அனுபவத்தை நமக்கு விளக்கி சொல்கிறாரு. அது நமக்கு எப்படி இருக்குன்னா தத்துவமாக இருக்கும். இதே நிலையில் நீங்கள் விளங்கி கொண்டு அனுபவித்தால் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா தத்துவமாகத்தான் இருக்கும். அது உண்மை. தத்துவம்னா உண்மைன்னு. அப்போ இந்த நிலையில் நாம் அந்த உணர்வை பெறுவதற்கு தான் சாமிஜி இந்த மௌன பயிற்சியை மேற்கொண்டு அதை ஒரு நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீ செய்துக்கோ, இதையெல்லாம் விளங்கிக்கோ, மன மாற்றத்திற்கு உன்னை நீ உட்படுத்திக்கொள். அதற்கு மௌனமே சிறந்த வழி. மனம் வெளுக்கும் மருந்து மௌனம். மனம் வெளுக்கும் மருந்து மௌனம். வெளுக்கணும்னா அடித்து சோப்பை போட்டு துவைச்சி வெளுக்கணும். அதை மாதிரி 10 கொண்டு மனதுக்கு வேலை கொடுக்கணும். வெள்ளை சட்டை அழுக்காக இருந்தது நேற்று வரும்போது, இப்போ நீ வெள்ளையாக மாறி இருக்கிறதுக்கு அதை தண்ணியில் நினைக்கணும், ஊற வைக்கணும், அதுக்கு என்ன சோப்பு போடணுமோ போடணும், அடிக்கணும், துவைக்கணும், காயப்படணும். அது துவைச்சி காய போடாமல் வெள்ளையாக வராது. அது மாதிரி மனம் அழுக்கு ஏதாவது ஒரு சலுகையில் போயிடும். மனம் இருப்பார், அதில் இருக்கிற இடத்துல பல செலவை பண்ண வேண்டியது. அடித்து துவைச்சி அடித்து துவைச்சி காயப்படும். அப்படி காய போட்டால் தான் மனம் என்ன ஆகுதுன்னா வெளுக்கும். அப்படி காய போடுற பயிற்சி தான். இதை சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை தூய்மை செய்து கொள்ளும் ஆற்றலை உனக்கு கொடுக்கும் பயிற்சி மௌனம். உன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதை கொடுக்கக்கூடிய பயிற்சி மௌனம். இப்போ அதுக்கு அந்த விளக்கத்தை சொல்கிறேன். எவ்வளவு மௌனம் இருக்கிறோமோ அந்த விரயம் தவிர்க்கப்படுகிறது, ஆற்றல் கூடுகிறது. இப்போது பலவீனமான மனதில் தான் எல்லாம் தோன்றும். பலம் வாய்ந்த மனம் தூய்மையில் நிலைக்கும். உங்கள் மனம் இப்போ சும்மா இருக்கும்போது நல்லதே பிரதிபலிக்குன்னா நீங்கள் ஒரு சக்திமான். உங்கள் ஆற்றலை நீங்கள் பொறுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ எப்படி விரும்பினாலும் நல்லது வரலையோ அதே போல் உங்கள் சக்தி பெருகிவிட்டால் நீங்கள் விரும்பினாலும் தீமை வராது. இப்போ நாம் எங்கே இருக்கோம், அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த எதிர்ப்பாற்றலை பெருக்கணும். அதான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது எப்பெல்லாம் பெருகுது, எப்பெல்லாம் அந்த தன்மை வருதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். மௌனத்தில் வாய் மூட எண்ணங்கள் தோன்றும். முனைந்தவன் யார், முடிவு எங்கே? மௌனம் தெரிந்ததனால் எண்ணமாயிற்று, நான் அன்றி பிற அங்கே இல்லை என்று 4 வரி சொல்கிறான். இப்போ மௌனம் இருக்கிறோம். மௌனத்தில் வாய் மூட எண்ணங்கள் தோன்றும். இதற்கு விளக்கம் தேவையில்லை, ஒரு அனுபவத்தில் இருக்கு. மௌனத்தில் வாய் மூட எண்ணங்கள் தோன்றும். முனைந்தவன் யார், முடிவு எங்கே? இந்த எண்ணத்தை தோற்றுவிச்சது யாரு? இந்த எண்ணம் எப்போ முடிய போகுது? இது ஏதாவது நமக்கு தெரியுதா? நாம உட்கார மௌனம்னு உட்கார சொல்றாரு, உட்கார வருது 1000 எண்ணங்கள். முனைந்தவன் யார், முடிவு எங்கே? அதை உருவாக்குறோம்னா நமக்கு தெரியல, எப்போ முடிப்பாங்கிறதோ நமக்கு தெரியல. நமக்கு தெரியல, அவர் மௌனம் இருந்து தெரிஞ்சிட்டாரு. அதனால் அவர் சொல்றாரு, மௌனம் தெரிந்ததனால் எண்ணமாயிற்று. மௌனம் இது தெய்வநிலை. அந்த தெய்வநிலை உங்ககிட்ட வந்து படாத பாடு. இப்போ பால் திரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறோம். பால் திரிஞ்சு போச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம்.
மோனம் திரிந்ததனால் எண்ணமாயிற்று. தெய்வம் தான் நீயா இருக்கான். நீ உன் மன இயக்கத்தின் மூலம் தெய்வத்தையே திரிச்சு வச்சுட்ட, கெட்டு போக வச்சுட்ட. யாரை? தெய்வத்தை. மோனம் திரிந்ததனால் எண்ணமாயிற்று. நான் அன்றி பிற அங்கு இல்லை. அது என்ன ஏன் வருதுன்னா, நான்கு அகத்துல சென்ற செயல்கள் பதிவாகி எண்ணமாக வரும். அடுத்தவரை ரொம்ப முக்கியம். நீ எந்த அளவுக்கு இந்த பயிற்சியில் உன்னை தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாயோ அங்கே இந்த உணர்வு நிலை வரும். என்ன தெரியுமா? மோனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற உன்னதுமே பின்னது உயிர் என விளங்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனுபவத்தின் உச்சம். இது நீங்களும் அனுபவிக்கலாம், நானும் அனுபவிக்கலாம். மோனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற உன்னதுமே பின்னது உயிர் என்ன விளங்கும்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி உட்காந்து ஒரு எண்ணம் வந்தது, சரி, அதே எண்ணமாக இருந்ததான்னு பாருங்க, இருக்காது. அது போயிட்டு இன்னொரு எண்ணம் வந்துருக்கு, சரி, அதுலேயாவது நிலைக்குமான்னு பாருங்க, இருக்காது. அது போயிட்டு இன்னொரு எண்ணம் வந்துருக்கு. அப்போ ஒரு எண்ணம் தொடங்குது, அது போகுது. நீங்கள் அதுக்கு வலு கொடுக்கலைன்னா எவ்வளவு வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக போயிடும். மௌனத்தில் நீ உட்காரும்போது என்ன வருது இல்லை? இப்போ நான் உட்காந்துருக்கிறேன், என் பையனை பற்றி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் மௌனத்தில் இருக்கேன், என் பையனை பற்றி எனக்கு இப்போ என்ன தேவையில்லை, நான் கட் பண்ணிட்டேன், வேண்டாம் போ, மனதாலேயே சொல்லிட்டேன். அப்புறம் உட்காருங்க. அடுத்து பொண்டாட்டியை பற்றி என்ன வரும்? ஓடும்பா வராதப்போ விட்டுட்டேன். அப்போ ஒரு எண்ணம் வருது, முடியுது, முடிஞ்ச பிறகு தான் இன்னொன்று தொடங்குது. அப்போ ஒரு எண்ணத்தின் முடிவிற்கும் மற்றொரு எண்ணத்தின் தொடக்கத்திற்கும் இடையே இடைவெளி இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து எண்ணத்தை கவனிச்சா ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். எண்ணம் நிரந்தரமானது அல்ல. உங்கள் மனம் நிரந்தரமானது அல்ல. ஒன்று வரும், நீ அதை பற்றிக்கலைன்னா போயிடும். அடுத்தது வரும், நீ பற்றிக்கலைன்னா போயிடும். ஆனால் ஒரு எண்ணத்தை நீ பற்றி கொண்டால் அந்த எண்ணம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இது மௌனம் இருந்தால் தெரியும். இதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு எண்ணம் இருக்குது, அதை நான் பற்றி கொள்ளலை, தோன்றிய வேகத்தில் அது மறைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு எண்ணம் வருதுன்னா ஒரு எண்ணத்திற்கும் மற்றொரு எண்ணம் முடிவதற்கும் தொடங்குவதற்கும் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி தான் எண்ணமற்ற நிலை. அதுதான் அமைதி. எண்ணத்தோடு இருந்தால் அமைதி இல்லை, அது அனுபவ நிலை. பெற்ற அனுபவத்தை மனம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது, அது அமைதி ஆகாது. அப்போ அமைதிங்கிற என்ன உணர்வுன்னா எண்ணமற்ற நிலையே அமைதியின் தொடக்கம். இதை நீ உருவாக்க முடியாது, இயல்பிலேயே இருக்கு அமைதி. நான் வினை ஆற்றி ஆற்றி இருந்த அமைதியை கெடுத்து வச்சிருக்கேன். நீ வினை ஆற்றி ஆற்றி கருத்துக்களை உருவாக்கி இருக்கிற அமைதியை நீ கெடுத்து வச்சிருக்க. நீ அமைதியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீ சும்மா இருந்தால் போதும், அதுதான் அமைதி. சும்மா இரு, அது தேடி சென்றடைய வேண்டியதில்லை தான் சொல்கிறேன். மோனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற முன்னதுமே பின்னது உயிரென விளங்கும் அப்படின்னு சொன்னால், எண்ணமற்ற நிலையில் நீ யாராக இருக்கன்னா தெய்வமாக இருக்க. அந்த மோன நிலைன்னு சொல்கிறாங்க. எண்ணமாக இருக்கிற போது உயிர்நிலையாக இருக்கிற, உயிர் இயங்கி பெற்ற பதிவாக இருக்கிற. அப்போ எண்ணம் என்பது வழக்க பதிவுகளின் வெளிப்பாடு. அது குறைஞ்சி போச்சுன்னா, அந்த எண்ணம் குறைஞ்சி எண்ணமற்ற நிலை வந்துட்டுன்னா நீ தெய்வத்தின் வெளிப்பாடு. இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து விளங்கி கொண்டு செய்தால், இப்போ நீங்கள் 10 நிமிஷத்தில் 20 எண்ணங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 இந்த 20 எண்ணங்கள் எத்தனை தடவை மாறி மாறி வரும்? கவனத்தோடு இந்த பயிற்சியை செய்ய செய்ய 20 எண்ணங்கள் 15ஆக குறையும். பிறகு ஒரு 10 எண்ணங்களாக வரும். இன்னும் தொடர்ந்து பயிற்சியை எடுத்துக்கொண்டால் 10 இருக்கிறது 5ஆக மாறும். இன்னும் தொடர்ந்து ஆழ்ந்த ஆர்வத்தோடு அந்த பயிற்சியை செய்ய செய்ய எண்ணமற்ற நிலை சாத்தியம். இப்போ நம்ம இருக்கிறோம், எண்ணம் நிற்கிதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? சார், எண்ணம் நிற்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் எண்ணம் நிற்கிறது.
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்குது எல்லா ஜீவன்களுக்கும் எண்ணம் இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு நாம் வச்சிருக்கிறோம், நான் உட்பட நீங்கள் உட்பட. ஆனால் உண்மை அது அல்ல. எண்ணத்தை நீ நிறுத்த முடியாது என்று சொன்னால் எண்ணத்தை உன்னால் நிறுத்த முடியாது என்பதுதான் பொருளை தவிர எண்ணம் தானாக நிற்கும் என்பது அதனுடைய உட்பொருள். நீ காத்துது, நீ நிறுத்த முடியாதுமா எண்ணத்தை. ஏன்னா நீ பண்ணியிருக்கிறது அவ்வளவு இல்லை, நீ உருவாக்கி வச்சிருக்கிறது அவ்வளவு இல்லை. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அது வெளிவந்துக்கிட்டே இருக்கும். நீ தொடர்ந்து அந்த எண்ணங்களை பற்றி கொள்ளாமல் அமர்ந்த நிலையில், ஒரு விழிப்பு நிலையில், ஒரு பார்வையாளனா வெளியே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நான் எப்படி பார்க்கிறேனோ, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பார்க்குறேன், ஒரு பார்வையாளனாக பார்க்குறேன். அதுபோல் கவனத்தில் உட்கார்ந்து என்னிடமிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நான் ஒரு பார்வையாளனாக நான் பார்த்த தகுதியை நான் வளர்த்து கொண்டால் மிக விரைவில் எண்ணம் இயக்கமற்ற நிலைக்கும். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அது சாத்தியம். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் அது சாத்தியம். தேவை தொடர் பயிற்சி. முடியாதது அல்ல. உடம்பு இருக்கணும், உயிர் இருக்கணும், அறிவு இருக்கணும். இந்த 3 இருந்தால் பயிற்சியில் எடுத்துக்கொண்டால் அது சாத்தியம். இப்போ நமக்கு உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா 2 தான் நம்ம பார்க்க முடியும், 3வது பார்க்க முடியும். என் அறிவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் அறிவு என்னன்னு எனக்கு தெரியுமா? அப்போ ஒவ்வொருத்தர் அறிவுனாலே எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும். உயிர் நிலை இயக்கத்துக்கு தெரியுது, உடம்பு நிலை இயக்கத்தில் தெரியுது, உடல் தெரியுது, உயிர் இயக்கம் தெரியுது, அறிவு. அதனால தான் சொன்ன அறிவு எவ்வளோ இருக்கோ தெரியாது, இல்லை அறிவு இருக்கோ இல்லையோ தெரியாது, அதை பயன்பாட்டுக்கு உணர்ந்துருக்குமோ தெரியாது இல்லையா? அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி மனதை முறைப்படுத்துறதுக்கு இது உட்கார்ந்து தான் போதும். நடக்க வேண்டியது தானாக இது சிரமமே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட ஆழ்ந்த விளக்கங்களை, அனுபவங்களை உள்ளடக்கிய பயிற்சி தான் இதை சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு மாதத்தில் 1 நாள்லாம் பத்தாது. நீ வீட்டில் இருக்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பாலும் பெண்களாக இருக்கிறீங்க, வீட்டில் வேலை பார்க்குறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு, அவர் வேலையை போயாச்சு, சும்மா இருக்கிறோம். சும்மா இருந்தாலே டிவியை ஆன் பண்ணுறோம். நீங்கள் டிவி பார்க்குறத ஒரு மணி நேரம் மட்டும் அவாய்ட் பண்ணும். 7 மணி நேரம் பார்க்குற ஆள் இருக்குது, 8 மணி நேரம் பார்க்குற ஆள் இருக்குது. இல்லை வேலையை ஆரம்பிக்கும் போதே டிவியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வேலை பார்க்குற ஆட்கள் இருக்குது. அது ஓடலை, அந்த சத்தம் கேட்கலைன்னா நமக்கு இந்த வேலையே ஓடாது, அப்படி ஆட்கள் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அந்த எவ்வளோ காலம் ஆகணும்னு தெரியாது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நம்மளை ஒரு பயிற்சியாளராக நான் நினச்சி சொல்கிறேன். நாம் ஒரு 2-3 மணி நேரம் ஒரு நாளைக்கு டிவி பார்க்குறோன்னா அதில் ஒரு அரை பகுதியை விடு. ஒரு 2 மணி நேரம் பார்த்தா அதில் 1 மணி நேரம் தனியாக ஒதுக்கு. இந்த 1 மணி நேரம் மௌனத்தில் நீ இருந்துக்கலாம். இது செய்யணும். நீங்கள் செய்யாமல் வராது. அப்போ சும்மா 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 உட்காந்து பார்த்து அது சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வம்பு பண்ணணும்னா நல்லா பண்ணலாம். ஆனால் சும்மா இருக்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. அப்போ இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக, தொடர் பயிற்சியாக, எப்படி தியானம், தேக பயிற்சி, காய்கறி மகளெல்லாம் நீங்கள் அன்றாடம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே போல் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 1 மணி நேரம் அப்படியே சும்மா உட்காந்து வரக்கூடிய எண்ணங்களை கவனிச்சுட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா மிக விரைவில் உங்களுடைய சுய அனுபவமாக இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நாம் அந்த பயிற்சிக்கு போகாதது தான் நம்முடைய குறையை தவிர சாமி சொன்னதுலேயோ மௌனத்தினுடைய விளைவிலையோ எந்த மாற்றமும் கிடையாது. நாம் அதில் அதை இணைச்சிக்கிட்டது ரொம்ப குறைவு. அதனால் அந்த அனுபவம். அதனால் இந்த விளக்கம் கிடைத்த பிறகாவது அன்றாடம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனம் அதை நோக்கி திரும்பும். நான் எப்படி இருக்கிறேங்கிற கவனத்துக்கு நீங்கள் வாங்க. அது சாதாரண விஷயம் அல்ல, இறைவனை நோக்கிய பயணம். உங்கள் மனம் உங்கள் அகம் நோக்கி திரும்புதுன்னா அங்கே தான் தெய்வ தரிசனம் உங்களுக்கு காத்துருக்கணும். கோயிலில் போயெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் உங்கள் மனம், அதாவது உங்கன்னு சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, அப்படி பேசி பழகி போச்சு. மனிதன் மனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு சிறிய விளக்கம் கொடுக்குறேன். கோயிலுக்கு போகிறீங்க, அது ஒரு கல் சிலை தான். அந்த கல் சிலையை தெய்வமாக பாதிக்கிறீங்க. ஒரு கல் சிலை தானே அங்கே இருக்குது, இல்லை ஒரு உழவு சிலை தானே அங்கே இருக்குது.
அதை போய் தெய்வமாக பாதித்து உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி கண்ணீர் விழித்து அது முன்னால் கையை கட்டி அதுக்கு என்னென்ன போடணுமோ அவ்வளவும் போட்டு இப்படி கையை கட்டி நிற்கியே ஒரு கல் சிலையை கடவுளாக பார்க்கக்கூடிய நீ உயிர் உணர்ச்சி உள்ள உன் உறவுகளை நீ எப்படி பார்க்குற? அது கல் சிலை, அதை நீ கடவுளாக பார்க்குற. அது உயர்ந்த தன்மை, அது சாதாரண விஷயம் இல்லை. கல்ல கடவுளாக பார்க்குற நீ உயிர் உணர்ச்சி உள்ள சக மனிதனை எப்படி பார்க்குற? அங்கே நீ டிராப்டு இல்லை. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா நீ அவ்வளோ எந்த ஆளாக நீ இருக்கிற, அதை விட்டுட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா கல்லை விட மோசமாக அப்படி இருக்கு. என்ன நான் திருத்தி என்னால் என்ன முடியுதோ அதை என் குடும்பத்துக்கு செய்யணும். இப்போ நம்ம எல்லாம் யாருந்த சன்னியாசி இல்லை, எல்லாரும் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இல்லையா? அப்போ குடும்பங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாம் வந்துட்டா நாம் கடமை தவறலாமா? இன்னைக்கு என்ன தெரியுமா, கடமைகளை சுமைகளாக கருதக்கூடிய காலமாக இருக்கேன். நான் செய்ய வேண்டிய கடமையே எனக்கு சுமையாக இருந்தால் அப்போ நீ ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு அலைஞ்சிருக்கணும், பரதேசியாக போயிருக்கணும். எல்லா ஆசையும் இருக்குது, கல்யாணம் கட்டி குடும்பத்தையும் வச்சு 2 பிள்ளைகளையும் வந்துருக்க. நீ செய் நான் செய், நீ செய் நான் செய்யனா சன்னியாசியாக போ, பிச்சை எடுத்து சாப்பிடு, யாரையும் நீ கண்ட்ரோல் பண்ண முடியல, போயிட்டே இருக்கலாம் வயசுபடி. குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இல்லை, இப்போ உனக்கு கடமை இருக்குல்ல. அப்போ அந்த கடமைகளை பிரியமாக செய்ய வேண்டியதானே, பொறுப்பு தானே பாரு. ஆனால் அந்த கடமைகளை செய்வதுக்குள்ளே இந்த மனம் ஒன்றை படுத்துகிற பாடு இருப்பாரு. நான் மட்டும்தான் செய்யணுமா, நான் மட்டும்தான் செய்யணுமா, நீ மட்டும்தான் செய்யணும். நீதான் குடும்பத்தை நச்சானே, அந்த பொறுப்புக்கு வா. செய்வதை விரும்பி செய்வது சுதந்திரம். நீ தானே எப்படி செய்ய போற, நீ தானே பார்க்க போற. ஒன்றை நொந்து 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 ஏன் பார்க்குற? உங்களுக்கு படிச்சு போட்டு என் ஆயுசு போச்சு, என்னத்துக்கு? நீ தான் படிச்சு போட போற, சாகுற வரைக்கும் நீ தான் படிச்சு போட போற. சந்தோஷமா படிச்சு போட்டு கூட 2 தடவை வச்சு மேலே கொண்டு சொல்லணும், சாப்பிட்டு தப்பா புரிஞ்சிடும். ஐயா படிச்சு கொட்ட சொல்லியிருக்க. இப்போ பாருங்க, எப்போ நமக்கு தேவையோ அமைதி பேரின்பம், நம்ம நோக்கமாக இறைவனை உணர்வாக பெறுவது இல்லையா? லௌகீக வாழ்க்கையில் நிறைய பெறுவது. கடமைகளை பிரியத்தோடு செய்துட்டா எவ்வளவு சந்தோஷம் இருக்குதுல்ல? கடமைகளை நீங்கள் சுமைகளாக நினைச்சு கடமையை செய்தா எவ்வளவு கஷ்டம் இருக்குதுல்ல? இதுதானே அறிவின் உயர்வு. நான் சொல்றதெல்லாம் சரியா தப்பான நீங்க யோசிப்பாங்க. அதனால நாம மனவளக்கலைஞர், நாம அருள்நிதி, நாம தான் நம்ம குடும்பத்தின் அச்சான். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் தான், என் குடும்பத்துக்கு நான் தான் எடுத்துக்கேன். இப்போ நான் எப்படி நடக்கிறோமோ அப்படி என் குடும்பத்தில் நடந்தா நாளா சரியாக அவர்கள் மனநிலையும் என்ன வரும், மாற்றம் வரும். உங்கள் செயல்தான் அவர்களிடத்தில் மாற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய வேண்டுதல் அவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போவதே இல்லை. உங்கள் செயல் அவர்களை மாற்றுவது. அப்போ இந்த நிலையிலன்னா எப்போ இருக்க முடியும்? என் உள்ளத்தில் சமநிலை நிலை, அதாவது அமைதி நிலை, என் உள்ளத்தில் சமநிலை. அது இருந்தால் தான் நான் அவங்கக்கிட்ட கோவப்படாமல் வெறுப்புணர்ச்சிப்படாமல், அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, நான் செய்துட்டு அவங்க பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி நான் செய்யறது சரி. எனக்கு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில். எப்படா நீ செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நான் செய்திருக்கேன், திருப்தி. என் பையனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்திருக்கேன், திருப்தி. என் மருமகிட்ட எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு திருப்தி. என்னத்தான் நான் தீர்மானிக்கிறேன். இங்கே நாம் அமைதியிலிருந்து போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் மனைவி இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இருக்க மாட்டாங்க, என் அமைதி போச்சு. என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க இருக்க மாட்டாங்க, என் அமைதி போச்சு. என் பேரன் பேத்தி இப்படி இருக்கணும், அவங்க இருக்க மாட்டாங்க, என் அமைதி போச்சு. எனக்கு அமைதி வேணும்னா என் கொண்டாடிட்டு நான் எப்படி இருக்கணும், என் பையன்கிட்ட நான் எப்படி இருக்கணும், என் பேரன் பேத்திக்கிட்ட நான் எப்படி இருக்கணும், அதை தீர்மானித்து அப்படி இருந்துட்டா இந்த அமைதியை தேடி மண்டலத்துக்கு வரணுமா? வீட்லேயும் அமைதியாக இருக்கு. புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ, இயற்கையை புரிஞ்சுக்கோ. இந்த புரிதல் தான் சாமி நமக்கு கொடுக்கும்.
இது புரியலைன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையை பற்றிய புரிதலே இல்லைன்னா தெய்வத்தை பற்றிய புரிதலும் உணர்வு எப்போ வரும்? அதனால் இந்த சத்சங்கத்தில் எந்த அமைதியில் உங்கள் உள்ளத்தின் சமநிலையை உருவாக்கி தேடி பாதுகாக்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சபடி இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சபடி நான் எனக்கு தெரிஞ்சபடி என்னால் என்ன செய்ய முடியுமோ அது குற்றம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான். நீங்கள் குற்றம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்கன்னா அமைதிக்கு நமக்குலாம் இருக்கும். நீங்கள் ரெஸ்பாண்ட் தான் பண்ணுங்க தவிர ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரெஸ்பான்சிபிள் பர்சன். நீங்கள் ரியாக்ட் பண்ணுற ஆள் இல்லை, இருக்கக்கூடாது. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம்னா ரியாக்ட். வாழ்க்கையே ரியாக்ட் தான். வினைக்கு மறுவினை அப்படி தான் நாம் இருக்கிறோம். வினைக்கு ஏற்பு வினை இருக்கிறோம். இருந்தால் அந்த மனிதன் சந்தோஷமாக என்ன செய்யலாம்? நிம்மதியாக இருக்கலாம். அதர்வைஸ் நோ சான்ஸ். அதனால் உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் உன் கையில் இருக்கிறது. உனக்கு அறிவும் இருக்கிறது. அறிவை பயன்படுத்தி குடும்பத்தில் சமநிலைக்கு அதற்கு இந்த மௌனம் பயிற்சி தொடர்ந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. அதை சிந்திக்க 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 தெரியும். அது ஒன்று சொல்லிட்டு நான் நிறைய செய்கிறேன். ஸ்ரீநலம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சுயம் ஒன்று, நலம் ஒன்று. சுயத்தை நலமாக வைத்துக் கொள்பவன் ஞானி. சுயத்தை ஒருவரும் கெடுக்க மாட்டான். சுயமாக இருப்பது தெய்வம். சுயமே தெய்வம். அந்த சுயத்தை நலமாக வைத்துக் கொண்டால் நீ ஞானி இல்லையா? அப்படி ஒரு கருத்து இருக்கு சுயநலத்துக்கு. இன்னொரு கருத்து இருக்கு சுயநலத்துக்கு. தன் நலம், அது உடல் மனம் உயிர் சார்ந்த நலம், அதையும் சுயநலம்னு சொல்லுவாங்க. இப்போ உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. கணவனின் பொருட்டு கணவன் விரும்பப்படுவதில்லை, தன் பொருட்டே கணவன் விரும்பப்படுகிறான். மனைவியின் பொருட்டு மனைவி விரும்பப்படுவதில்லை, தன் பொருட்டை மனைவி விரும்பப்படுகிறான். குழந்தைகளின் பொருட்டு குழந்தைகள் விரும்பப்படுவதில்லை, தன் பொருட்டை குழந்தைகள் விரும்பப்படுகின்றன. பொருட்களின் பொருட்டு பொருட்கள் விரும்பப்படுவதில்லை, தன் பொருட்டே பொருட்கள் விரும்பப்படுகின்றன. உபனிஷத்து என்ன தெரியுமா? இப்போ நம்ம எல்லாம் குடும்பத்தில் இருக்கோம். நான் கேட்டால் நீங்கள் என்னை அடிக்க கூட வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை மேலே உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அன்பு இருக்கு போய் தான் சார் இத்தனை வருஷம் கூடயே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இல்லைங்க, அதான் உபனிஷத்தாக தான் சொல்லு. உங்களுக்கு கணவன் மேலே இருக்கிறது அன்பு கிடையாது, அது உண்மையான அன்பு கிடையாது. இந்த விளக்கம் தெரியும் வரை என் மனைவி மீது நான் காட்டியது உண்மையான அன்பு கிடையாது. எனக்கு அவை இல்லைன்னா பல பிரச்சனைகள். என் தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாது. எனக்கு அவள் உதவியாக இருக்கா, வந்துட்டா, எத்தனையோ விதங்களில் உதவியாக இருக்கா. அவள் மூலம் எனக்கு உதவியும் என் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுவதனால் நான் அவள் மீது பிரியம் இருப்பது போல இருக்கிறேன். மனைவியின் பொருட்டு மனைவி விரும்பப்படுவது இல்லை, கணவனின் பொருட்டே மனைவி விரும்பப்படுகிறாள். அதேதான் உங்களுக்கும். மனைவியின் பொருட்டு மனைவி விரும்பப்படுறது, கணவனின் பொருட்டு தான் மனைவி விரும்பப்படுது. அவள் செஞ்சா அவள் நல்லவா, செய்யட்டா போச்சு. அதுதான் நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் 7 ஜென்மத்துக்கும் இவரே கணவராக வரும். அது ஒரு நாள் அப்படி சொல்லுவீங்க, ஒரு நாள் நீங்கள் சொன்னதை கேட்கணும். என் தலைவிதி இங்கே வந்து ஒரே ஆள் தான், அவர் ஒரு ஆள் தான். 15 வருஷமா 20 வருஷமா அவர் ஒரே ஆள். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு கருத்து, மாலையில் ஒரு கருத்து வந்து பாருங்க. உண்மையான அன்பு இருந்தால் இது வருமா? நாம் நடத்துகிறதே ஒரு கோணித்தனமான வாழ்க்கை. அதாவது சாமி என்ன சொல்றாரு? கணவன் மனைவிக்கிடையே உண்மையான அன்பு நட்பு நிலவ வேண்டும். அதாவது அது என்ன கான்செப்ட், அது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிலை தான். அவன் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறா அப்படிங்கிறதுக்காக நான் செய்யலை. என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டால் பாருங்க, அதுக்காக அவன் அன்பு செய்ய. புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்கள் கணவர் நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் பாருங்க, அதுக்காக நீங்கள் கடமைப்பட்டீங்க.
ரெண்டுக்கு வித்தியாசம். அவள் என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பல பிரச்சனைகளுக்கு வழி வகுத்திருக்கும். அந்த சிரமமெல்லாம் அவள் எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அப்போ கணவனாக ஏற்றுக்கொண்டால் பாருங்க, அந்த ஒன்றிற்காக அவள் மீது நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு, அந்த ஒன்றிற்காக நீங்கள் நன்றி செலுத்த, அந்த அன்பில் தான் எதிர்பார்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஏமாற்றம் தான் சரியா? இதெல்லாம் எப்போ தெரியும்? மௌனத்திலிருந்து என்னை நான் சிந்தித்தால், என் வாழ்க்கை அனுபவத்தை சிந்தித்தால் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியும். இது தெரிஞ்சு உணர்வாக மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை விட பெரிய அனுபவம் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த லைஃப் இருக்குல்ல, கிரேஸ்ஃபுல்னஸ், அதுதான் தெய்வீகம். தனிச்ச தெய்வீகம் ஒன்று இல்லை. வாழ்க்கை வாழுகிற முறையிலும் வாழ்க்கையில் செலுத்தி பெறுகிற அன்பிலுமே அந்த தெய்வீகம் இருக்கிறது. அதனால தான் அன்பே கடவுள்னு புத்தர் சொல்லுவாங்க. கடவுள் அன்பாக இருக்கிறார். இந்த உணர்வுகளை பெறுவதற்காகத்தான், ஆழ்ந்த சிந்தனைக்கு ஆகத்தான் இந்த மௌனம். ஏன்னா அமைதியிலிருந்து சிந்திச்சு இந்த பேச்சை கேட்கும்போது தான் ஏற்கும் திறன் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வழக்கமான வாழ்க்கையிலேயே இருக்கீங்க, மன உணர்ச்சி நிலையிலே இருந்தால் இந்த கருத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தான் இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டு கொஞ்சம் குறைஞ்சி வந்திருந்து ஒரு தெரியாத நிலைக்கு ஒரு தவத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அமைதிப்படுத்தி மற்றதெல்லாம் மறந்து இதை சொல்லும்போது தான் கேட்டு ஆமாம் சரிதான் அப்படிங்கிற நிலைக்கான வரும். அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்பு இவர் இருந்துருவார் எல்லாம் சொல்லுவார். வீட்டை மட்டும் போய் கேட்டால் தான் தெரியும். சாதாரண சொல்லிட்டு கடவுள் சரி, இதனால் பயன் என்ன? இப்படி இப்படி குரு பூர்ணிமா, அதனால் சொல்கிறேன். சொல்லுது யாருன்னு பார்க்காதீங்க, சொல்லப்படும் கருத்து என்ன. வெங்கட்ராமன் சொல்கிறான்னு நினைக்கிறேன். வெங்கட்ராமன் என்ன சொன்னாங்க? இது ஒரு குருட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? பெருக்குமாறு தான் வீட்டை சுத்தம் பண்ணுது. தொடப்பம் தானப்பா வீட்டை சுத்தம் பண்ணுது. இப்போ நான் உங்கள் மனசை சுத்தம் பண்ணுறேன், என்னை ஒரு பெருக்குமாராக கூட நினச்சிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஒரு தொடப்பமாக கூட நினச்சிக்கோங்க, எனக்கு அதனால் பாதிப்பு ஒன்றும் இல்லை. உங்கள் மனம் சுத்தப்படுதாங்க. சரி, இப்போ இந்த நிலைக்கு நாம் வந்தால் தான் நீங்கள் சரியான பாதையாக வருவோம். எஞ்சிய வாழ்க்கையை நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழுவோம். தொடர்ந்து அபியாசங்களை செய்வோம். இறை உணர்வு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிற நிலையோட வாழ்க்கையை சரி வாழ்க்கை. ஒரு உணவு இடைவெளி எடுத்துக்கலாம். பின்னால்